எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏய். பாருங்க சார், பூமி அவ்வளோ ஸ்பீடா சுத்துது. ஏய் சுடர், ஏய் என்ன? என்ன சார் நீங்க கனவுலும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சில்மிஷம் பண்றீங்க, இப்ப நேர்லயும் பண்ண பாக்குறீங்களா? உங்களுக்கு என்னதான் சார் ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எனக்கு இல்ல சுடர், உனக்கு தான். அதனால தான் இப்படி கண்டபடி உளறிக்கிட்டு இருக்க. சரி எந்திரி. விடு சுடர், விடுன்னு சொல்றேன்ல. விடு விடு. ஏய் சுடர், ஏய் முதல்ல ஒழுங்கா நில்லு. என்னால முடியல சார், ஒரே மயக்கமா இருக்கு. நீங்க டாக்டர் தானே, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கியூர் பண்ணி விடுங்க. இது பாரு, இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் டீப் ஸ்லீப் தான். நீ இப்ப படுத்து நல்லா தூங்கு, ஓகே? நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். என்ன சார் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னா ஏய், தூங்க சொல்றீங்க? ஒழுங்கா எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க, எனக்கு ஊசி போடுங்க, அப்போதானே தலை சுத்துறது நிக்கும். சுடர், நீ ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்டிருக்க, அதனால தான் உனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு மெடிசன்லாம் எதுவும் கிடையாது. சும்மா இப்படி உளறிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா பாடு. வா, படு. ஓகே குட். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு. சார் இருங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நீங்க எங்க போக கூடாது. எனக்கு மயக்கம் தெளிற வரைக்கும் நீங்க நீங்க இங்கதான் இருக்கணும். ஏய் சுடர், என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா இருந்தா என்ன, பதார்த்தமா இருந்தா என்ன, நீங்க யதார்த்தமா இங்க இருங்க. அந்த மனோஹரி வேற யாரு கூடயாவது நிச்சயம் பண்ணிக்கிட்டோம். சுடர், உனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா படுன்னு சொன்னேன். விடு, வா. விடுங்க சார், நான் படுக்க மாட்டேன். நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. இது பாரு, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. வா, படு. கம் ஆன். ஏய், நான் படுக்க மாட்டேன். ஏய் உன்னை படுன்னு சொல்றேன்ல. நான் படுக்க மாட்டேன். ஏய். எழுந்துருங்க சார். சுடர், நீ தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. கீழே எல்லாரும் எனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போகணும். நீ ஒழுங்கா படுத்து தூங்கு. அப்பதான் உனக்கு போதை தெரியும். இது பாரு, நல்லா தூங்கணும். பாதியில எழுந்து கீழே வந்துடக்கூடாது. என்ன சார் நீங்க? நான் வர மாட்டேன், எனக்கு தூக்கம் வருது. நான் நல்லா தூங்க போறேன். குட். டாக்டர் சார், நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப அழகானவர். அதே மாதிரி உங்க மனசும் அழகா இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தூங்குறேன் சார். குட் நைட். சரிங்கம்மா, நோட் பண்ணிக்கிறேன். செல்வி, அம்மா இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. செல்வி, சீர்வரிசை தட்டெல்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வச்சாச்சுல்ல? சரி, வச்சிட்டேம்மா. அப்புறம் அவரு கொஞ்சம் பூ கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட எவ்வளவு பூ வேணும்னு கேட்டு கொடுத்துரு, சரியா? சரிம்மா. போ. பாட்டி
அடடே, அஞ்சலி பாப்பா சூப்பரா ரெடி ஆயிருக்க. பார்க்க அழகா இருக்கியே. பாட்டி இன்னைக்கு ஆ. டாடிக்கும் மனவர் ஆன்ட்டிக்கும் என்கேஜ்மெண்ட் தானே. ஆமா, எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு பாட்டி. என்ன டவுட் அஞ்சலி பாப்பாவுக்கு? என்கேஜ்மெண்ட்னா என்ன பாட்டி? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்போ மனோகரி ஆண்டியும் உன் டேடியும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா தானே இருக்காங்க. ஆமா. அப்போ அவங்க சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் பிரியாம இருக்காங்கல்ல. அவங்க வாழ்க்கை முழுக்க பிரியாம ஒன்னா இருக்கணும் தான் இந்த நிச்சயதார்த்தத்தை பண்றாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சது பாட்டி. ம்ஹும். அப்படி அவங்க லைஃப் ஃபுல்லா பிரியாம இருக்கிறதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் பாட்டி எனக்கு இப்பவே சொல்லுங்க. நான் எவ்வளவு எக்ஸைட்மெண்டா கேக்குறேன். ஓ, எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பாட்டி. பெருசா ஒண்ணு இல்லடா. உன் டேடியும் மனோகரி ஆண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா மோதிரம் மாத்திப்பாங்க, அவ்வளவுதான். மோதிரம் மாத்திப்பாங்களா? ஆமா, எழிலோட விரல்ல மனோகரியும் மனோகரி விரல்ல எழிலும் மோதிரம் போடுவாங்க. அப்ப அவங்க மோதிரம் போட்டுக்கிட்டா லைஃப் லாங் பிரியாம சந்தோஷமா இருப்பாங்களா? ஆமாண்டா, நம்மளோட இந்த மோதிர விரல் இருக்குல்ல, இந்த விரல் நம்ம இதயத்தோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு விரல். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட மோதிர விரல்ல நாம மோதிரம் போட்டு விட்டோம்னா அவங்க எப்பவும் நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. நிஜமாவா பாட்டி? ஆமா அஞ்சலி, அதுக்காக தான் இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனையே இன்னைக்கு நம்ம வீட்ல வச்சிருக்கோம். சரி, நீ ரெடி ஆயிட்டல? கவின், காவியா, அபி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? தெரியல பாட்டி. எல்லாரும் ரெடியா இருப்பாங்க தான் நினைக்கிறேன். சரி, நீ போய் அவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வந்துரு. ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, நான் போய் அவங்களை எல்லாம் கவனிக்கிறேன். என்ன? சரி பாட்டி. ம். அப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு ரிங் போட்டு விட்டா அவங்க நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது சுடர் தான். அம்மாவை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு சுடரையும் பிடிக்கும். சுடர் எப்பவும் என்னை விட்டு பிரியவே கூடாது. அதனால இந்த ரிங்க சுடர் விரல்ல போட்டுருவோம். இந்த ரிங்க இப்பவே சுடர் விரல்ல போட்டு விட்டுருவோம். சுடர், சுடர். ஆ? டாடி, நீங்க சுடரை பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆளே காணோம். நீ ஏன் சுடரை தேடிட்டு இருக்க? நான் இப்பதான் அவளை தூங்க வச்சுட்டு வரேன். என்னது, தூங்க வச்சிட்டு வந்திருக்கீங்களா? அது அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் டேப்லெட் கொடுத்து தூங்க ஓ, வச்சிருக்கேன். நீ போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? வா, நம்ம கீழே போலாம், வா. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க டாடி. பாட்டி உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி.
சுடர் சுடர், என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா அஞ்சலி, எனக்கு என்னன்னே தெரியல. சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேனா அது ஒரு மாதிரி கிக்கா இருந்துச்சா, நல்லா இருக்குன்னு திரும்ப ஒண்ணு குடிச்சேனா. ஏய் சுடர், போதும் போதும் போதும். நீ குடிச்சாலும் குடிச்ச, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நானும் தான் 4 கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன், உன்ன மாதிரி இப்படியே உளறிட்டு இருக்கேன். அதுதான் அஞ்சலி, ஏன்னு எனக்கு புரியல. நான் குடிச்சதும் ஒரு மாதிரி கிக்கா இருந்துச்சா, அதனால திரும்பவும் குடிச்சேனா அதுக்கப்புறமா. ஐயோ போதும் போதும், திரும்ப ஆரம்பிக்காத. நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். அதனால நானே வந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுறேன். உனக்காக நான் என்ன கொண்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ம், என்ன அஞ்சலி கொண்டு வந்திருக்கா? உன் விரல்ல போட்டு விடுறதுக்கு ஒரு கோல்டு ரிங்கு கொண்டு வந்திருக்கேன். ரிங்கா? ஆமா சுடர், இந்த ரிங்க நம்ம யார் கையில போட்டு விடுறோமோ அவங்க நம்ம விட்டு எப்பவும் பிரிய மாட்டாங்களாம். நமக்காக எப்பவும் கூடவே இருப்பாங்கன்னு பாட்டி தான் சொன்னாங்க. ம், அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச உன் விரல்ல இந்த ரிங்க போடுறதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். ம், இதை நான் உனக்கு போட்டு விட்டா நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீ என்னை விட்டு பிரியவே கூடாது, ஓகேவா? உன் கைய காட்டு. அஞ்சலி, எதுக்கு அஞ்சலி ரிங்கெல்லாம்? நீதான் எனக்கு அம்மாவா வரணும். அந்த நம்பிக்கையில தான் இந்த ரிங்க நான் உனக்கு போட்டு விடுறேன். கைய காட்டு. ம், நான் உனக்கு ரிங்க போட்டு விட்டுட்டேன். அதே போல நீயும் உடம்பு சரியானதும் எனக்கு ஒரு ரிங்கு போட்டு விடு. அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம், அஞ்சலி, நீ எங்க இரு அஞ்சலி? கீழே எல்லாரையும் என்னை தேடுவாங்க. உனக்கு தான் உடம்பு சரியில்ல, நீ தூங்கு, நான் கீழே போறேன். பாய். பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்கினி நட்சத்திரத்தில் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் திரு துரை அவர்களின் புதல்வன் டாக்டர் எழில் அவர்களுக்கும் திரு மகேஷ் அவர்களின் புதல்வி மனோகரி அவர்களுக்கும் திருமணம் செய்து கொள்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். சர்வ மங்கள மாங்கல்யே சுதேஷ. மாப்பிள்ளையும் பொண்ணு மோதிரத்தை மாத்திக்கங்கோ. அம்மா, முதல்ல மாப்பிள்ளை தான் பொண்ணு கையில மோதிரத்தை போடணும். அதனால அவர் கையில மோதிரத்தை கொடுங்கோ. ஆ ஐயோ, மோதிரத்தை இதுல தானே வச்சோம், எங்க போயிருக்கோம்? என்னாச்சுமா? மோதிரத்தை காணும் எழில்.
என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, இந்த தாம்பூல தட்டை தான்ப்பா வச்சேன். இப்ப பார்த்தா காணோம். ஆண்டி நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, மோதிரத்தை இங்க கொண்டு வந்து வச்சீங்களா? ஆமா மனோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மோதிரத்தை இந்த தாம்பூல தட்டுல கொண்டு வந்து தான் வச்சேன். அப்படின்னா மோதிரம் இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். நல்லா தேடி பாருங்கம்மா. நல்லா தேடி பாருங்கம்மா. அம்மா, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் தேடுங்கம்மா. எழி, இதுக்கும் நான் ரூம்ல போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, பண்ணுங்க. என்னம்மா, மோதிரம் கிடைச்சதா? கிடைக்கல, எங்க போச்சுனே தெரியலையேப்பா. ஐயோ, அச்சச்சோ, எங்க போயிருக்கோம்? என்னம்மா, மோதிரம் கிடைச்சதா? கிடைச்சதா? தேடி பாத்தீங்களா? கிடைச்சதா? கிடைச்சதாம்மா? அது எப்படி ஆண்டி இங்க கொண்டு வந்து வச்ச மோதிரம் காணாம போகும்? தெரியலம்மா. அது என் இந்துவோட மோதிரம். அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளோட ஞாபகமா பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருந்த மோதிரம் இப்ப காணோங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. ப்ளீஸ், எப்படியாவது கண்டுபிடிங்க ப்ளீஸ். கொஞ்சம் நல்லா தேடுங்க. ராமையா, எங்கேயாவது விழுந்திருக்கும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க சீக்கிரம். சரிங்கய்யா. எடு, அந்த மோதிரம் காணாம போனதுல நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆவறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், மனோகரியும் ஆசாசியா உங்களை போட்டு விட சொன்னா. இப்போ அது தொலைஞ்சு போனதுல நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தானே அவளும் கஷ்டப்படுவா. ஏன் உங்க கல்யாணத்துல தடங்கள் மேல தடங்களா வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு எனக்கு? நாம என்ன இங்க படுத்துட்டு இருக்கோம்? லாஸ்டா ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. என்னாச்சு எனக்கு? ஐயோ, சுடர் வேற வராளே. இவன் நம்மள பார்த்தா சிக்கல் ஆயிடுமே. சரி, நம்ம போய் மறைஞ்சு நின்னுக்கலாம். எங்க போயிருக்கோம்? ஐயோ, மறுபடியும் நீ வந்துட்டியா? ராமையா, நான் வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, தெளிவாயிட்டியா? நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் தான் ஏதோ பித்து புடிச்ச மாதிரி இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? நிச்சயதார்த்தம் முடிஞ்சுச்சா இல்லையா? அது எப்படி முடியும்? நிச்சயதார்த்த மோதிரம் தான் காணாம போச்சே. என்ன ராமையா சொல்றீங்க? மோதிரம் காணாம போயிடுச்சா? ஆமா சுடர், அதத்தான் இப்ப நாங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். நான் கூட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாமா வேண்டாமான்னு ஜஸ்ட் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ அதுவே நின்னுரும் போல இருக்கே. அப்படி நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கும் சந்தோஷம் தான். அம்மா, சுடர் வந்துட்டா பாருங்க. அததான் மேடம் நானும் சொல்றேன். நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அம்மா,
எனக்கு என்னமோ அவ தான் எடுத்திருப்பான்னு சந்தேகமா இருக்குமா. எழு, மோதிரம் கிடைச்சிருச்சு. எங்க எங்க மனோ? சொல்றேன். என்ன பண்றீங்க நீங்க?